பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வயின் தல்லக்துமூஹுன்ன மின் கப்லி அன் தமஸ்ஸூஹுன்ன. அவர்களை தொடுவதற்கு முன்னால் அவர்களை தலாக்கு சொல்லிவிட்டால், இத்தனைக்கு வகது ஃபரந்தும் லகுன்ன ஃபரீதகன், மஹரை அவர்களுக்கு நீங்கள் நிர்ணயித்து இருந்தால், ஃபனிஸ்பு மா ஃபரதுத்தும், நீங்கள் எதை நிர்ணயித்தீர்களோ அதிலே பாதி அவர்களுக்கு உண்டு. இல்லா யாசூன, அவர்கள் மன்னித்தாலே தவிர, அல்லது அவ் யாஃபு அல்லதி பியதிஹி உகுதத்துன் நிக்காஹ், எவருடைய கைவசத்தில் நிக்காவுடைய பந்தம் இருக்கின்றதோ அவர் மன்னித்தாலே தவிர. அவங்க மன்னிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் மொத்த மகரும் கொடுக்க தேவையில்லை. வான் தாஃபு, நீங்கள் விட்டு கொடுப்பீர்களே ஆனால் அக்ரபுலி தக்குவா, அது தக்குவாவுக்கு ரொம்ப சமீபமானதாக இருக்கும். வலா தன்சவுல் ஃபதுல பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே உபகாரம் செய்வதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ பிமா தாமலூன பசீர், நிச்சயமாக அல்லாஹ் தாலா நீங்கள் செய்யக்கூடியவற்றை பார்ப்பவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தாலா இருக்கிறானே கூறுகிறான். இந்த ஆயத்தை பற்றி ஒரு சில விளக்கங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டது. இன்னைக்கு ஒரு சில விளக்கங்கள் உங்களுக்கு முன்னால். அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்கிறான், ஒரு கல்யாணம் ஒருத்தர் பண்ணுறாரு, பண்ணி அந்த பெண்ணுக்கு மகரையும் அவர் நிர்ணயம் பண்ணிட்டார். உதாரணமாக, ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு சின்ன ஒரு சாம்பிள் சொல்கிறேன், ஒரு உதாரணம். ஒரு 4 பவுன் அவர் மகரில் எழுதுகிறார். 4 பவுன் நான் மகர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த மனைவியை அவர் தொடுவதற்கு முன்னால் அந்த மனைவியை தலாக் கொடுத்துட்டார் அப்படின்னு சொன்னால், அந்த மனைவிக்கு முழு மகரும் கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை. பாதி மகர் கொடுத்தா போதும். பாதி மகர்னா என்னது? 2 பவுன் அந்த பொண்ணுக்கு கொடுக்கணும், 2 பவுன் இவர் வச்சுக்கலாம். 4 பவுன் தானே எழுதினார் மகரில். அதனால் 2 பவுன் பொண்ணுக்கு கொடுக்கணும், 2 பவுன் இவர் எடுத்துக்கலாம். இதுதான் சட்டம். அல்லாஹ் தாலா அந்த சட்டத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண் இருக்கிறாளே அவள் தனக்கு வர வேண்டிய அந்த 2 பவுனையும் விட்டு கொடுக்குறா. வாழவே முடியாதுன்னு ஆனதுக்கு அப்புறம் மேலே நீ கொடுக்குற மதர் எனக்கு என்னத்துக்கியா, வானா எனக்கு அந்த 2 பவுனும் அப்படி சொல்கிறா. அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ அந்த மகரை மொத்தமாக கொடுக்காம கூட இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அவள் வேணான்னு சொன்னால், அல்லது அந்த பெண்ணினுடைய வக்கீல்கள் யார் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்களோ அந்த வக்கீல் அவங்க வானாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நீ மொத்த மகளையும் கொடுக்காம கூட இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதே நேரத்தில் அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான், ஒன் தாஃபு அக்ரபுல் தக்குவா, நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் தக்குவாவுக்கு அது ரொம்ப சமீபமாக இருக்கிறது. பெண்ணுக்கு அல்லாஹ் என்ன கட்டளை இடுகின்றான், அவன் கொடுக்குற அந்த பாதி மகரையும் தூக்கி போட அவன்கிட்ட அப்படி சொல்கிறான். ஆணுக்கு அல்லாஹ் என்ன கட்டளை இடுகின்றான், ஏண்டா பொண்ணே வேணான்னு சொல்லிட்டேன், மகரையும் ஏண்டா வாங்குற, முழுசாக கொடுத்துட்டு போ. சட்டத்தையும் அல்லாஹ் சொல்லிட்டான். சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான், மொத்தத்தையும் கொடுத்துட்டு போ. 4 பவுன் நீ மகரில் நிர்ணயிச்சேன்னு சொன்னால் 4 பவுனையும் கொடுத்துட்டு போ அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா சொல்லுகின்றான். பிரிவதாக இருந்தாலும் ஒருவர் பிறருக்கு உபகாரம் செய்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. கோபதாபங்கள், விரோதங்கள், குரோதங்கள், பகைமைகள் அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இருக்கிறது அது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. ஸோ அல்லாஹ் தாலா இருக்கிறானே, கணவனுக்கும் அல்லாஹ் கட்டளை இடுகின்றான், மனைவிக்கும் அல்லாஹ் தாலா கட்டளை இடுகின்றான். நீங்கள் உங்களுக்கு மத்தியில் உபகாரம் செய்து கொள்வதை நீங்கள் மறக்காதீங்க. வலா தன்சவுல் ஃபதுல பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் நீங்கள் உபகாரம் செய்வதை மறக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தாலா இருக்கிறாயே சொல்லி காட்டுகின்றான். இப்னு மர்துரியாவிலே ஒரு ரிவாயத் இருக்கிறது. அந்த ரிவாயத்தில் சொல்லப்பட்டது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்கள் இருக்கிறார்களே, ஒரு காலம் எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், மக்கள் இருக்கிறார்களே அவர்கள் அவர்கள் சாப்பிடுவதற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அந்த மாதிரி ஒரு காலம் வரும். ஒரு மூமின் தன்னுடைய கையிலே இருக்கக்கூடிய பொருளை அவன் தன்னுடைய பல்லை கொண்டு இறுக்கி பிடித்து கொள்வான்.
பிடித்து கொள்வான். காசு காசுன்னு சாவுவானுங்க, பணம் பணம்னு சாவுவானுங்க, சொத்து சொத்துன்னு சாவுவானுங்க. ஆனால் சிறப்பு எது அப்படிங்கிறத மறந்துடுவான். எது கண்ணியம், எது கௌரவம், எது அந்தஸ்து அப்படிங்கிறத மறந்து போயிடுவானுங்க. அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், சும்மா காசு பணம் வச்சுக்கிட்டு சொத்து வச்சுக்கிட்டு நகை வச்சுக்கிட்டு இதில் கௌரவம்னு நீ நினச்சிக்காத. உண்மையான கௌரவம் என்ன அப்படின்னா, ஒருவர் மற்றவர்களுக்கு உபகாரம் செய்வது தான் உண்மையான கௌரவம். அந்த உபகாரத்தை மறந்து போயிடாத. ஒலா தல்சவுல் ஃபதுல பைனக்குல். வலா தன்சவுல் ஃபதுல பைனக்கும். உங்களுக்கு மத்தியிலே உபகாரம் செய்வதை நீங்கள் மறந்து போய்விடாதீர்கள். மனிதர்களில் ரொம்ப மோசமான மனிதன், தீய மனிதன் யார் என்றால், ஒரு முஸ்லிமான மனிதன் கஷ்டத்திலே இருக்கிறான், அவன் சிரமத்திலே இருக்கிறான். அவனுடைய கஷ்டத்தையும் சிரமத்தையும் பயன்படுத்தி கம்மி விலைக்கு அவனுடைய பொருளை அவள் தெரிந்து வாங்கிக்கிறது. இதை சாமர்த்தியம்னு நினைக்கிறானுங்க. இதுக்கு பேர் சாமர்த்தியம் கிடையாது. இதுக்கு பேர் சாமர்த்தியம் கிடையாது. அவன் மோசமான மனிதன் என்பதற்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஒருத்தன் கஷ்டத்தில் இருக்கான், சிரமத்தில் இருக்கான்னா, அவனுடைய கஷ்டத்தையும் சிரமத்தையும் பயன்படுத்தி அவன்கிட்ட இருந்து அவனுடைய பொருளை கம்மியான விலைக்கு, அவனுக்கு பணம் தேவை, நீ கொடுத்து தான் தீருவான். அந்த மாதிரி ஆளுகளை பார்த்து தான் சில காசுக்காரங்க பொருளே வாங்குறது. கேட்டால் நான் ரொம்ப திறமையாக கம்மி விலைக்கு வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி எவன் செய்கின்றானோ அவனை தீய மனிதன் அப்படின்னு சொல்லி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி வியாபாரத்தை தடுத்தும் இருக்கிறார்கள். இந்த மாதிரி வியாபாரம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி வியாபாரத்தை தடுத்திருக்கிறான். உன்னுடைய சகோதரனுக்கு நீ உன்னால முடிஞ்சா அவனுக்கு நல்லது செய். அவனுடைய அழிவுக்கு நீ ஒரு காரணமாக ஆகிவிடாது. அவனுடைய நஷ்டத்துக்கு நீ ஒரு காரணமாக ஆகிவிடாது. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன். எந்த ஒரு முஸ்லிமும் ஒரு முஸ்லிமுக்கு சிரமத்தையோ கஷ்டத்தையோ கொடுக்க மாட்டான். அவனுக்கு நலவுகள் செய்வதை விட்டு மஹ்ரூமாக மாட்டான். எந்த கஷ்டமும் கொடுக்காம எந்த முஸ்லீமும் எந்த முஸ்லீமுக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி இப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மாதிரி சொன்னான். ஆனால் இன்னைக்கு சமுதாயத்தில் என்ன நடக்குது? இதை பெரிய திறந்தன்னு நினச்சிக்கிறான். அடுத்தவங்கிட்ட இருந்து கேட்டால் நான் காசு கொடுத்து தாங்க வாங்கினேன், பெரிய நல்லவங்க மாதிரி பேசி போவாங்க. ஆனால் அவனுடைய வறுமையையும் கஷ்டத்தையும் பயன்படுத்தி அவன்கிட்ட இருந்து அந்த பொருளை அதனுடைய ஒரிஜினல் மதிப்பு கூட கொடுக்காம அதை விட கம்மியான பணத்தை கொடுத்து எல்லாம் சரி சரி போதும் போதும் வச்சுக்கோ அவ்வளோதான், அதுக்கு மேலாம் ஒன்றும் கொடுக்க முடியாதுன்னு அவன்கிட்ட இருந்து அடித்து மாத்துறான். இந்த மாதிரி இது எவ்வளோ பெரிய மோசமான விஷயம். அவன் தீய மனிதன் என்பதற்கு அடையாளம் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாய். ஹஜ்ரத் அவுன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, ஹஜ்ரத் அவுன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த விஷயத்தை சொல்லிட்டு அவங்க அழுதாங்க. அப்படியே கண்ணுல இருந்து கண்ணீர் ஊற்றி தாடியெல்லாம் நனைஞ்சு தாடியில இருந்து அப்படியே கண்ணீர் சொட்டியதான். அவங்க சொல்லுவாங்களாம், செல்வந்தர்களுடைய சபையிலே நான் உட்கார்ந்திருக்கிறேன், எங்கு பார்த்தாலும் என்னுடைய உள்ளத்திற்கு ஏதோ ஒரு வித்தியாசம் இருந்தது. எங்கிட்டு பார்த்தாலும் எல்லா உயர் ரகமான ஆடைகள், உயர் ரகமான நறுமணங்கள், உயர் ரகமான வாகனங்கள், எல்லாம் காசுக்காரவங்களுடைய அந்த ஒரு அந்த மாதிரி நான் சபைகளில் பார்த்திருக்கிறேன். ஏழைகளினுடைய சபைகளிலே நான் ராகத்தை அடைந்திருக்கிறேன், நிம்மதியை அடைந்திருக்கிறேன் அப்படி சொல்லி. அதாவது காசுக்காரன் ஏழை அப்படிங்கிற சிஸ்டமேட்டிக்கே அல்லாஹ் தஆலா துனியாவில் எதுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கான் அப்படின்னு சொன்னால் சோதனைக்காகத்தான். நீ காசுக்காரன் அப்படிங்கிறத நீ பந்தா பண்ணிக்கிட்டு பெருமை அடிச்சுக்கிட்டு நீ திரியறதுக்காக வேண்டி கிடையாது. அதுதான் அசல். அல்லாஹ் தாலா ஏழைக்கு கொடுக்காம அல்லாஹ் அவனை சோதிக்கிறான், காசுக்காரனுக்கு கொடுத்து சோதிக்கிறான். அல்லாஹ் அவனுக்கு கொடுத்து இந்த ஏழைக்கு கொடுக்குறானா அப்படின்னு அல்லாஹ் பார்க்குறான். அப்படி அவனை சோதிக்கிறான். ஏழைய அவனுக்கு காசு பணம் கொடுக்காம சிரமத்தை கொடுத்து
அல்லாஹ் தாலா சோதிக்கிறான். இதுதான், காசு இருக்கிறதுனால இவன் உயர்ந்தவனும் ஆகிவிடவில்லை, காசு இல்லாததுனால அவன் ஒன்றும் தாழ்ந்தவன் ஆகிவிடவும் இல்லை. இதுதான். இது காசு படத்தை பார்த்து ஒரு மனுஷனை நம்ம ஜட்ஜ்மெண்ட்டே பண்ணக்கூடாது. ஆனால் ஒரு காலம் வரும், அநேகமாக அது இந்த காலம்தான். நிறைய இடங்கள்ல நம்ம இந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். பணக்காரவங்களுடைய ஒரு கெத்து அது பணக்காரர்களுடைய சபைகளில் தெரியும். ஏழைகளினுடைய சபைகளிலே அவர்களினுடைய இயலாமைக்கும் தெரியும். அல்லாஹ் காப்பாற்றணும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதைத்தேன் சொல்கிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா அதை தான் சொல்கிறான். நீ தலாக் கொடுத்துட்ட பொண்டாட்டியை வேணான்னு சொல்லி நீ என்ன பண்ணணும், உன்னுடைய ஹக்கையும் விட்டு கொடுக்கணும் பொண்டாட்டிக்கு. என்னது, நீ பாதி எடுத்துக்கலாம், அவள் பாதி, அப்படி தான் அல்லாஹ் சொன்னேன். நீ உன்னுடைய பாதியையும் விட்டு கொடுத்து 4 பவுன் நிர்ணயித்தனா 4 பவுனையும் மொத்தமாக கொடுத்து இப்போம்மா அப்படின்னு அனுப்பி விட வேண்டியதான். மனைவிக்கும் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீ உன்னுடைய ஹக்கை நீ விட்டு கொடுத்துட்டு போ. அப்போ பாருங்க, அல்லாஹ் தஆலா 2 பேருக்கும் என்ன ஒரு ஒழுக்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கற்றுக் கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லி பாருங்க. யாராவது ஒருத்தர் இடத்துல ஒரு யாசகம் கேட்பவர் யாசிப்பதற்காக வந்தா கூட அவருக்கு ஏதாவது நீங்க கொடுங்க. யாசிக்கிறவர் யாசித்தாருன்னா உங்கள்கிட்ட இருக்கிறது ஏதாச்சும் அவருக்கு கொடுங்க. உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லாட்டி கூட அவருக்கு துஆயே ஹைர், அவருக்கு நல்ல துஆவாவது செய்யுங்க. அல்லாஹ் தாலா உன் சிரமத்தை போக்குவான்ப்பா, இவர்கிட்ட கொடுக்க ஒன்றும் இல்லை, அல்லாஹ் தாலா உன் கஷ்டத்தை தீக்கட்டும், நான் துஆ செய்கிறேன் போப்பா அப்படி சொல்லி அந்த மாதிரி தான் துஆ செய்யணும் அப்படி சொல்லி இப்படி நமக்கு மார்க்கம் இருக்கின்றதே, மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஆனால் இன்னைக்கு சமுதாயம் என்ன பண்ணுது, இந்த சமீபத்தில் இந்த அம்மாப்பேட்டை ஊரில் இந்த பிரியாணி போட்டு டோக்கன் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க. அந்த டோக்கன் டூப்ளிகேட் டோக்கன் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டு ஒரு பொண்ணு புர்கா போட்டு வந்திருக்குது. ஜமாத் நிர்வாகிங்க, வாலிபர்கள் எல்லாம் என்னது இது, இந்த மாதிரி ஜெராக்ஸ் டோக்கனாக இருக்கா, அந்த பொண்ணோடைய புர்காலாம் பிடிச்சி அவுத்து விட்டு தலையில் உள்ள ஹிஜாபெல்லாம் கழட்டி விட்டு வீடியோ. அசிங்கம் பிடிச்ச பயலுக, ஒரு சட்டி சோறு கொடுத்தா என்னடா குறைஞ்சு போயிடுவீங்க, இல்லாத ஆளு கேட்டா குடுன்னு சொல்லி அல்லாஹ் தாலா சொல்கிறான். அதுக்குன்னு அந்த பொண்ணையை மானபங்கப்படுத்தி முஸ்லீமுக்கு இவ்வளோ பெரிய துரோகியாக இருக்கிறான்னா என்னத்தை நம்ம சொல்கிறது, அல்லாஹ் காப்பாக்கு. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். எல்லாம் ஜமாத் நிர்வாகிங்க தான் எல்லாம் என்ன தீனை கற்று வச்சிருக்கானுங்க, ஒரு மண்ணாகட்டியும் கிடையாது. அல்லாஹ் தான் அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும். சரி பாருங்க, விஷயத்தை நான் சொல்ல வரேன் என்னன்னு சொன்னால், நமக்கு இஸ்லாம் என்ன சொன்னதுன்னா ஒருவர் மற்றவருக்கு உபகாரம் செய்ய, அதுதான் இஸ்லாம் சொல்லுது. வலா கன்சவுல் ஃபதுல பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் நீங்கள் உபகாரம் செய்கிறன்னு மறந்துடாதி. இன்னல்லாஹ பிமா தஅமலூன பஸீர், அல்லாஹ் தாலா நீங்கள் செய்கிற அமல்களை எல்லாம் அறிந்தவனாக இருக்கின்றான். உங்களுடைய செயல், உங்களுடைய நிலை எல்லாம் அல்லாஹ்வுக்கு வெட்ட வெளிச்சம். வெகு சீக்கிரத்திலே அல்லாஹ் தாலா ஒவ்வொரு ஆமிலுக்கும், ஒவ்வொரு அமல் செய்தவனுக்கும் அவனுடைய அமலுக்கு உண்டான கூலி என்னவோ அந்த கூலியை அல்லாஹ் கொடுப்பான் அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா இந்த ஆயத்தை அல்லாஹ் முடிக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ், மகருடைய விஷயங்கள் ஓரளவுக்கு சொல்லி இருக்கிறோம். அடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹாஃபிது அல ஸலவாத்தி வஸ்ஸலாத்தில் உஸ்தா வகூமு லில்லாஹி கானித்தீன், தொழுகையை பற்றி அல்லாஹ் தாலா இந்த ஆயத்தில் அல்லாஹ் பேசுகிறான். அது அடுத்து இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்